நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சாலையில் சென்ற மூதாட்டியிடம் தங்க சங்கிலியை பறித்து சென்ற நபரை 4 மணி நேரத்தில் போலீசார் மடக்கி பிடித்தது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 59 வயதான ஆஷா என்ற மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் 10 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். மூதாட்டி அளித்த புகாரின் பெயரில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். செயினை திருடிய நபரை சிசிடிவி மூலம் அடையாளம் கண்ட போலீசார் சம்பவம் நடந்த 4 மணி நேரத்தில் மடக்கி பிடித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வடதலைக்குளம் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நீர்த்தேக்க தொட்டி இல்லாமல் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து புவனகிரி வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை செல்லும் பாதையில் குடிநீர் பைப் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓமலூர் கமலாபுரத்தில் மேம்பாலம் கட்ட வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலையை சீரமைக்க கோரி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பாச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சமீபத்தில் இந்த பகுதியில் நடந்த சாலை விபத்தில் சிக்கிய வினித் என்ற இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழலில் 100க்கும் மேற்பட்டோர் தொடர் விபத்தை தவிர்க்க வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே அவ்வழியாக வந்த 2 ஆம்புலன்ஸ்களுக்கு பொதுமக்கள் வழிவிட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.